வணக்கம். 225 பாயிண்ட்ஸ் சூப்பர் ஃபால். ஃபியூச்சர்ஸில் வந்து 248 பாயிண்ட்ஸ் 250 பாயிண்ட்ஸ்னு வச்சிங்களேன், 2 பாயிண்ட் தானே. அண்ட் மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட் ஆகலை இன்னும். கரண்ட் மந்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 9 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 11 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 578 பாயிண்ட்ஸ் வந்து டவுன். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் கான்ட்ரிபியூட்டர் இன்னைக்கு ஃபாலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் 34 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு, அதாவது டவுன் சைடில். அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் நேற்று சூப்பர் டூப்பரான ரிசல்ட் கொடுத்துருந்தோம். அண்ட் 27.5 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு நெகட்டிவ் சைடில். ஹெச்டிஎஃப்சி தோ இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் அதான் வந்து கம்மியாக விழுந்தது, வெறும் 0.5 தான் விழுந்துச்சு. பட் அதோட -15 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு பெருசாக ஒன்றும் உழுவல. மண்டே இன்னைக்கு வந்து பெருசாக விழுந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்த நாள் வந்து கீழே சரிய ஆரம்பிச்சிச்சு. பட் பெருசாக சரியில்லை. மண்டே இன்னைக்கு தான் வந்து பெருசாக சரிஞ்சிச்சு. ரிசல்ட் வந்துச்சுல, ஃப்ரைடே இன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சு. எப்பயுமே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தாவே அடிப்பாங்களே. அண்ட் பஜாஜ் ஃபின்சர் மாதிரி. ஸோ அதுக்கான எதிர்வொலி வந்து இந்த வாரம் பூராவே சரிஞ்சதுக்கு வந்து ஒன் ஆஃப் த மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ரிலையன்ஸாக இருக்குமோ நினச்சிட்டு பார்க்கும்போது தான் அதுக்கப்புறமா தான் இந்த இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஃபின்சர், ஹெச்டிஎஃப்சி எல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியுது. 4th லார்ஜஸ்ட் வந்து 14.4 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அந்த நெகட்டிவ் சைடு. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னால் பவர் கிரிட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9.5, எல்என்டி வந்து ஒரு 9.2 கொடுத்துருக்கு. இந்த டாப் 6 மட்டுமே வந்து 110 பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. பாசிட்டிவ் சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்லி ஃபார்மா செக்டர் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சைடில் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் செக்டர்லேயே வந்து பாசிட்டிவ் சைடு ஃபார்மா செக்டர் மட்டும்தான் இருந்துச்சு. மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் அவனுக்கு என்னென்ன அடிக்கும்னு தெரியாது. அப்போ யாருக்கு லாபம்? ஹாஸ்பிட்டலுக்கும் ஃபார்மாவுக்கும் தானே லாபம். எனிவே, ஜோக்ஸ் அப்பார்ட், இன்னைக்கு வந்து சிப்லா டிட் வெரி குட். அண்ட் சிப்லா கான்ட்ரிபியூட்டட் பாசிட்டிவ்ல ஒரு 6.3% வந்து பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஆக மொத்தம் 225 பாயிண்ட் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே விழுந்துச்சு. இதுக்கு அடுத்தபடியாக பெருசாக கீழே வந்தது நிஃப்டி நெக்ஸ்ட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் தி செகண்ட் ஹெவி வெயிட்ஸ்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இந்த ஸ்மால் கேப்பு, மிட் கேப் ஸ்டாக்ஸ் வேர் நிறைய வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் ஆகிருக்கிறது வந்து இட் வில் பி மோர் ஆன் தி நிஃப்டி நெக்ஸ்ட்டில் வந்து இருக்கும். அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 1.5% வந்து கீழே விழுந்திருக்கு. அண்ட் 1060 பாயிண்ட்ஸ் அதுதான் வந்து நிறைய பேர்த்தோட போர்ட்ஃபோலியோவில் வந்து அதுதான் ப்ளீடிங்காக இருக்கும். நிஃப்டி சைட் பார்க்காதீங்க, நிஃப்டி 50 நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் கீழே விழுவுதா? நம்ம சொல்லியிருந்தோம் 25,200 கீழே வந்துச்சுன்னா மோர் ஆன் நெகட்டிவ் சைடில் இருக்குன்றது. ஆனாலும் மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குன்றது சில விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பட் 25,200 25,000 அந்த ஜோன் ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 டேஸ் வந்து கன்சாலிடேட் ஆச்சு. மேலே வந்து 500ல் கன்சாலிடேட் ஆச்சு, மறுபடியும் இந்த ஜோனில் வந்து கன்சாலிடேட் ஆச்சு. அண்ட் இந்த ஜோனை உடச்சிருக்கு. உங்களுக்கு வந்து தெரியும் 24,800 850 வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஜோனுன்றது. அந்த ஜோனில் வந்து நின்று இருக்கு. இன்னைக்கான ஃபாலுக்கான காரணம் வந்து மோர் ஆஃப் எ பேனிக். ஆகஸ்ட் 1 வருதுல்ல, ட்ரம்ப் ஆகஸ்ட் 1 அன்னைக்கு என்ன ஆக போகுது? அடுத்த வாரத்தில் வந்து மோஸ்ட் லைக்லி இந்தியா அண்ட் யூஎஸோட ட்ரேட் அக்ரிமெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப், மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன வேணால் அக்ரிமெண்ட் இருக்கட்டும், மினிமம் 15% நான் டேரிஃப்ஸ் போட்டே தீர்வேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. விச் இஸ் எல்லாருக்குமே இருக்கும்போது நம்மளுக்கும் ஒன்றும் ஒரு பெருசாக இருக்காது. அண்ட் இந்தியாவுக்கு வந்து என்ன மாதிரி டேரிஃப் வரும் ஏன்னு சொன்னால், இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் சைடும் ஆகட்டும், டெய்ரி சைடு ஆகட்டும், பவுட்ரி சைடு ஆகட்டும், இந்த மூணுலேயுமே வந்து இந்தியா வந்து ஸ்டெபர்னாக நிற்கிது. ஸோ இந்த மூணுக்கு வந்து என்ன மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரும்ன்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு சைடு இருக்க. மோர் ஆஃப் என்ன சொல்லுறது, ஷோ ஆஃப்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அப்படி பந்தா காட்டுறதுன்றது. அந்த பந்தா காட்டுறதுல வந்து இப்போ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் யூகே, இது வந்து தோ இட் வாஸ் டிசைடட் ஆல்மோஸ்ட் அபவுட் 1.5-2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. பட் இப்போ தான் வந்து அதுக்கான அக்ரிமெண்ட்டுக்கு வந்து போடுறாங்க. இதுக்கான ஃபைன் பிரிண்ட்டு இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து எனக்கு வந்துருந்துச்சு, ஒரு முக்கியமான நபர்கிட்ட வந்து வந்துருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 1400 பேஜஸ் இருக்குது. உட்காந்து அதில் வந்து நோண்டணும் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட்ன்றது, எந்தெந்த செக்டார்ஸில் வந்து யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குது. டக்குன்னு எடுத்தோன்னா கண்ணுக்கு தெரிஞ்சது, நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, ஜாகுவார் காரு நிச்சயமாக வந்து பயங்கர சீப் ஆகும், ரோல்ஸ் ராய் சீப் ஆகும். யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ 50% டிஸ்கவுண்ட் வரும். ஸோ டெஃபினட்டாக அதெல்லாம் வந்து
கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிச்சயமாக. நாளைக்கு வந்து சொல்லன்றது சொல்லாதீங்க. எனிவே we'll talk about those fine prints very shortly. மார்க்கெட்டில் பயம் வந்துச்சா லேசா, ரைட்? இன்றைக்கி வந்து இந்தியா விக்ஸை வந்து 11.28 இருக்குது, 5.5% வந்து மேலே இருக்குது, 5.15% வந்து மேலே இருக்குது லைட்டாக. ஓகே, ஸோ பயம் வந்திருக்கு. அண்ட் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிருக்கா, ஒன்றும் பெருசாக ஆகலை, 7 பைசா வந்து ஆயிருக்கு, 86 rupees 87 பைசாவில் வந்து இருக்குது. இன்டர்நேஷ்னல் கோல்ட் ப்ரைஸ் வந்து சரிஞ்சிட்ருக்கு. அண்ட் அதுக்கான எதிர்வழி இந்தியன் மார்க்கெட்லேயும் நம்ம வந்து பார்க்கலாம். 10,142 இருந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சா இருக்குது. இட் இஸ் பிலோ 1,18,000. இன்ஃபேக்ட் 1,18,900 இருக்குது. நாட் 18,000, 17,900 இருக்குது. ஸோ 1,17,900 வந்து இந்த ப்ரைஸு ஓடிக்கிட்டு இருக்கு. ஐஎக்ஸ் நிச்சயமாக இதை பற்றி பேசி ஆகணும். 2 நாளைக்கு முன்னாடி வந்து பெருசாக கீழே விழுந்துச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து வித்தின் 29% விழுந்ததுக்கப்புறமா இன்சைட் பார் ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துருக்கு. டக் ஆஃப் வார் நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி க்ளோஸ்ட் அபவுட் 8.7% அப்பாக இருக்குது. அது முக்கியம் கிடையாது. முக்கியம் வந்து என்னதுன்னு சொன்னால் 14 டைம்ஸ், எவ்வளோ 1400% அப்படின்னா 14 டைம்ஸ் வந்து டெலிவரி வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது. யாரோ வந்து உங்களுக்கு ஃபிலிம் காட்டி ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் கொடுத்து அது கீழே வர வச்சு ஹியூஜ் வால்யூம் வந்து டெலிவரி யாரோ எடுத்துருக்குறாங்க. யாருன்றது தெரியாது. ப்ராபப்ளி ஒரு 2-3 நாள் இன்வெஸ்டிகேட் பண்ணால் தெரியும். ஸோ டெலிவரி வால்யூம் தார்மாராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆரக்கல் ஃபைனான்ஸோட வால்யூமும் வந்து டெலிவரி வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆரக்கல் ஃபைனான்ஸ், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரி, பர்சிஸ்டண்ட்டு, இவங்களோட டெலிவரி வால்யூம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு நியூஸு. ஏன்னு சொன்னால் இது மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிது அண்ட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம்னா வந்து ட்ரேடிங் வால்யூமில் டெலிவரி வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ லுக் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். பாஷ் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ளாட்டாக வந்து உளுந்திருக்கு, ஒரு 0.5 தான் உளுந்திருக்கு. பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து தார்மாராக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கரண்ட் மந்தோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை பற்றி நம்ம பேசி ஆகணும். நம்ம வந்து நிஃப்டியை வந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் 24,800 850 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோன் இருக்குன்றது. நீங்கள் வந்து கரண்ட் மந்த் ஃபியூச்சர்ஸை விட்டுருங்க, ரைட்? கரண்ட் மந்த் ஆப்ஷன்ஸையும் நீங்கள் விட்டுருங்க. நெக்ஸ்ட் மந்தில் வந்து 2 ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் எடுத்துங்க. ஒன்று வந்து 7th ஆகஸ்ட், இன்னொன்று வந்து மந்த் அண்ட் ஆகஸ்ட் மந்த்துக்கான கடைசி இது. ஆகஸ்ட்டோட மந்த் அண்ட் ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 25,000 தான் வந்து ஹையஸ்ட் வந்து காலும் ரைட் ஆகிருக்கு, புட்டும் ரைட் ஆகிருக்கு. எப்படி? மார்க்கெட் வந்து இட் இஸ் சம்வேர் அரௌண்ட் 24,850 800 அந்த ஜோனில் வந்து இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் 24,846. ஆனால் 150 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஆப்ஷன்ஸ் ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. மோர் ஆஃப் ஏ ஸ்ட்ராடல். அதே இது 7th ஆகஸ்ட்டுக்கான ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பயங்கர ஸ்ப்ரெட். எப்படி ஸ்ப்ரெட்டு? புட்டை பொறுத்த வரைக்கும் 25,500 24,500 வந்து ஹையஸ்ட் புட்டு அண்ட் 25,200 வந்து ஹையஸ்ட் கால். ஸோ ஆல்மோஸ்ட் 800 பாயிண்ட்ஸ் ஸ்ப்ரெட் வச்சுருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் இப்படி ஸ்விங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ கரண்ட் ஃபால் கண் தொடைப்பான்றது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர்ஸை எடுத்துங்க. நிஃப்டி ஃபியூச்சர்ஸை வந்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அதுலேயே வந்து சில டேட்டாஸ் வந்து காட்டுது. என்ன டேட்டாஸ் காட்டுது? நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கான லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 24,938, ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. கரண்ட் மந்த் எவ்வளோ ப்ரீமியம் இருக்குது? வெறும் 9 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. எல்லாருமே சொல்லுவாங்க எப்பயுமே வந்து ரோல் ஓவர் நடக்குது தானே, அதனால தான் நீங்கள் வந்து இந்த ஃபாலை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னு சொன்னால் கரண்ட் மந்த் ஃபியூச்சர்ஸை விற்றுட்டு கரண்ட் மந்த் ஆப்ஷன்ஸை வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து போயிட்டுருக்கு. இட் இஸ் மோர் ஆஃப் ஏ ரோல் ஓவர். முந்தானியத்தோட வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆல்மோஸ்ட் 5.5 crores புட்டு வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. தோ நேத்தோட எக்ஸ்பைரியில் அது முடிஞ்சிருந்தாலும் ஸ்டில் தேர் வாஸ் லாட் ஆஃப் புட்டு இருந்துச்சு. அந்த புட்டை வந்து இன்றைக்கி போட்டு தம்சம் பண்ணியாச்சு. இப்போ ரைட் நவ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மோர் ஆஃப் கால் வந்து ரைட் ஆகிருக்கு. கரண்ட் மந்தோட கால் ஜூலை 31st நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வைஸ் நம்ம பார்க்க வேணாம். இன்றைக்கு மட்டுமே வந்து 25,000 புட்டு வந்து 10,75,000 புட்டு வந்து எக்ஸிட் ஆகிருக்கு. அதே மாதிரி 25,100லையும் ஆல்மோஸ்ட் 9
92,000 புட்டை வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கு. இட் ஷோஸ் தட் மோர் ஆன் தி டவுன் சைடில் வந்து புட்டை வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவரால் புட்டு கால் ரெண்டு சைட்லேயும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் வந்து 3,33 lakh கால் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் மெஜாரிட்டி வந்து இன்றைக்கி மட்டுமே ரைட் பண்ணப்பட்டது. அதில் மேக்ஸிமம் வந்து 25,000 வந்து 1,50 lakh கால்ஸ் வந்து இன்றைக்கு மட்டுமே ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ மார்க்கெட்டை வந்து மேலே எதிராதுன்ற தைரியத்தில் இருக்கிறாங்க. இது என்ன தைரியத்தில் பண்ணுறாங்கன்றது தெரியாது. ஸ்ட்ராடல் போட்டிருக்காங்களா இல்லை நேக்கட் காலில் வந்து ரைட் பண்ணியிருக்காங்களான்றது தெரியாது. பை எனி சான்ஸ், மறுபடியும் நான் யூஸ் பண்ணுறேன், பை எனி சான்ஸ் இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே இன்னைக்கு இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு சூப்பர் டூப்பரான டீல் வந்து மேலே தூக்குச்சுன்னு சொன்னால் பிளாக் ஸ்வான் தான். நிறைய பேர் வந்து காணாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆஸ் ஆஃப் நவ் கண்ணுக்கு தெரிஞ்சு மோர் அப்சைடுக்கான லிமிட்டேஷன்ஸ் அந்த 25,000 சைடில் இருக்குது. பட் 1ஆம் தேதி அன்னைக்கு எப்படி இருக்குன்றது ப்ராபப்ளி இட்ஸ் மோர் ஆஃப் எ கெஸ் ஒர்க். டவுன் சைட் ரிஸ்க் வந்து ஜாஸ்தி கிடையாது. 24,800 850 வந்து மேஜர் சப்போர்ட் ஜோன். வில் வெயிட் அண்ட் வாட்ச். இதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. கரண்ட் மந்த் ஃபியூச்சருக்கும் நெக்ஸ்ட் மந்த் ஃபியூச்சருக்கும். இன்றைக்கி ஃப்ரைடே அண்ட் நாளைக்கு வந்து நிறைய செக்டோரியல் அனாலிசிஸ் வீடியோ நம்ம போடலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு செக்டர் அனாலிசிஸ் ஒரு பிளைண்டாக வந்து ஒரு செக்டர் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த செக்டர் வந்து எப்படி இருக்குன்றது நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் முக்கியமான ஸ்டாக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸ் நம்ம பேசியாச்சு. அதே மாதிரி இந்தியன் கோல்டு ப்ரைஸ் ருப்பி எல்லாமே பார்த்தாச்சு. எஃப்ஐஐஸ் இன்றைக்கி வந்து ஸ்லைட்டாக விற்றுருக்குறாங்க. 2,600 crores விற்றுருக்குறாங்க அப்ராக்சிமேட், ரைட். அண்ட் டிஐஐஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 2,500 2,600 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் வந்து இட் இஸ் மேட்சிங். இன்றைக்கி ஈவினிங் ஆப்ஷன் டேட்டாஸு இன்றைக்கி பாவ் காப்பி வந்தோடனே அதை வச்சுட்டு என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்றது நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அலாங் வித் செக்டோரியல் அனாலிசிஸ். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.